குறிப்பிடுகிற பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பு உங்களுக்கு மாத்திரமல்ல, கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், இந்த நோன்பு உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சாரார் மீதும் உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சமூகத்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருந்தது. அதுபோலத்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், இதனால் என்ன லாபம் என்றால், இதனால் என்ன பெனிஃபிட் என்றால், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகக்கூடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த நோன்பினுடைய பலாபலன்களை நாம் பலவிதமாக கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹு தஆலா 5 கடமைகளை உலகத்தின் தந்ததன் முழுமையான நோக்கம் அல்லாஹு தஆலாவை வணங்குவது மாத்திரமல்ல, இந்த சமூகத்திற்கு 5 கடமைகளின் மூலமாக ஏதோ ஒன்றை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். தொழுகிறோம், தொழுகையில் எப்படி எல்லோரும் சமமாய் ஒரு வரிசையில் ஏழை பணக்காரன் என்று, வெள்ளையன் கருப்பன் என்ற தாழ்வு மனப்பான்மை இல்லாது எல்லோருக்கும் சமம் என்கிற பாகுபாட்டுடன் இந்த தொழுகை சமூகத்திற்கான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறதோ, அதுபோன்றுதான் இந்த நோன்பும் உலகத்திற்கான ஒரு பாடத்தை தருகிறது. உலகத்தின் மிக கொடூரமான வேதனை என்றால், கடுமையான வலி என்றால் அது பசி என்பதுதான். பசியை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே அதனுடைய அருமை தெரிய வரும், அதனுடைய கஷ்டம் புரிய வரும். வறுமை என்பது ஒரு மனிதனை திருடனாக கூட மாற்றிவிடும். வறுமை என்பது ஒரு மனிதனுடைய ஈமானை பால்படுத்திவிடும் என்பார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த அடிப்படையில் அந்த வறுமையின் கோர தாண்டவத்தை, அந்த பசியினுடைய அடக்குமுறையை, பசி ஏற்பட்டால் ஒரு மனிதனுடைய நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உலகத்தின் உயர்ந்த பணக்காரர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்னவோ இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பதாகவும் சொல்லப்படுவது உண்டு. ஆக வறுமையில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலையையும், அவர்களுடைய வயிறு படாத பாடு படக்கூடிய அந்த நிலைகளையும், பசி வந்தால் எப்படி துடித்து போவோம், பச்சிளங்குழந்தைகள் எல்லாம் ஒரு பாலுக்காக, ஒரு சிறு மிடர் தண்ணீருக்காக படுகிற பாட்டை நாம் பல்வேறு நாடுகளில் கண்டிருப்போம். பசி என்பது அவ்வளவு கொடுமையானது என்பதை இந்த நோன்பு மாத்திரம்தான் நமக்கு உணரச் செய்ய முடியும். எனவேதான் நோன்பு இந்த உலகத்திற்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம். வறுமையில் உள்ளவர்களுடைய நிலைகளை, பசியில் உள்ளவர்களுடைய நிலைகளை, உங்களுடைய நிலைகளை மாத்திரம் பார்த்து கடந்து விடாது, உங்களுக்கு கீழே உள்ளவர்களுடைய நிலையையும் நீங்கள் அவதானிக்க வேண்டும் என்பதை இந்த நோன்பு இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாய் உணர்த்தி தருகிறது. இது போன்றுதான் இந்த நோன்பில் ஆரோக்கியம் உண்டு என்பதாக சொல்லக்கூடிய நிறைய மருத்துவர்களுடைய கருத்துக்களையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். நோன்பின் பொழுது உடல் அது அமைதி பெறுகிறது, வயிறு அமைதி பெறுகிறது, உடல் உறுப்புகள் எல்லாம் நிதானமாகுகிறது. இது போன்ற நிறைய பலாபலன்களை மருத்துவர்கள் சொல்லியும் நாம் கேள்விப்பட்டதும் உண்டு. ஆக நோன்பு என்பது உலகம் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை இந்த மாநில சமூகத்திற்கு வழங்குகிறது. இதுவெல்லாம் ஒரு புறத்தில் நாம் கருத்தில் கொண்டாலும், இந்த நோன்பின் பலாபலன்களை பலவிதமாக நாம் கேள்விப்பட்டாலும், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நோன்பிற்கான பலாபலன் என்னவென்று அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பின் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறிவிடுவீர்கள். இந்த நோன்பு உங்களை பயபக்தியாளர்களாய், இந்த நோன்பு உங்களை இறையச்சமுடையவர்களாய், முத்தகீன்களாய் மாற்றிவிடும் என்பது இறைவனுடைய வார்த்தையாக, வாக்குறுதியாக இருக்கிறது.
நாம் நோன்பு விடுத்தோம் என்று சொன்னால் தானாக அத்துணை நல்ல அமல்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். குப்பைகள் கரைகளில் ஒதுங்குவது போல நோன்பு பிடித்து விட்டோம் என்றால் அத்துணை தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தும் அடியோடு அடியாக கலைந்துவிடும். ரமலான் என்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ரமலான் என்றால் கரித்தல் என்று பொருள். ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் இது கரித்து விடுகிறது. நாம் இது நாள் வரை செய்த பாவங்களை எல்லாம் இந்த நோன்பு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. ஒட்டுமொத்தத்தையும் கரித்து அடையாளம் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. ரமலான் என்பதற்கு கரித்தல் என்று அதனால் தான் பொருள் வந்தது. இந்த ரமலான் நம்மை இறைவனின் பக்கம் முழுமையாய் சரணடையக்கூடியவர்களாய், இறைவனின் பக்கம் முழுமையாய் நம்மை இணைக்கக்கூடியவர்களாய், குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாய், தான தர்மங்கள் செய்யும் கொடை வள்ளல்களாய், பள்ளிவாசலின் சதா தொடர்புடையவர்களாய், இது போன்ற நிறைய அம்சங்களை, நிறைய நற்கிரிகைகளை, நல்ல விஷயங்களை நம்மை அறியாமலேயே நமக்குள் கொண்டு வந்து விடுகிறது. மட்டுமன்றி பாவங்களை விட்டு முற்றிலுமாக நம்மளை ஒதுக்கி விடுகிறது. இத்தனை மாதங்களுமாய் இல்லாத வேறுபாடு இந்த மாதத்தில் மாத்திரம் நம்மிடத்தில் உருவாகி விடுகிறது. அதுதான் இந்த நோன்பினுடைய ஸ்பெஷலே, அதுதான் இந்த நோன்பிற்குரிய தனி சிறப்பே. நோன்பு உங்களை இறைவனின் பக்கம் நெருக்கிவிடும். நோன்பு உங்களை அறியாமலேயே குர்ஆனை உங்களை எடுக்க வைத்துவிடும். நோன்பு உங்களை அறியாமலேயே தான தர்மங்கள் செய்கிற மனப்பக்குவத்தை தந்துவிடும். நோன்பு உங்களை அறியாமலேயே படம் பார்ப்பதை விட்டும் சினிமா பாடல்கள் கேட்பதை விட்டும் தவிர்த்துவிடும். நான் நோன்பு பிடிக்கிறேன், இந்த நோன்பு என்னை பள்ளிவாசலுடன் சம்பந்தப்படுத்தி விடுகிறது. இந்த நோன்பு என்னை குர்ஆனுடைய தொடர்புடையவனாய் மாற்றி விடுகிறது. இந்த நோன்பு என்னை தர்மம் செய்யும் கொடையாளியாய் மாற்றி விடுகிறது. இந்த நோன்பு நான் இரவு தொழுகை தொழும் தொழுகையாளியாய் மாற்றி விடுகிறது. தொழுகையாளியாய், என்னை வணக்கசாலியாய், கொடையாளியாய், எல்லாமுமாய் இந்த நோன்பு என்னை மாற்றி விடுகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகுன். இந்த மாதத்தில் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நோன்பு நோருங்கள், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிடும். நோன்பு பிடித்தவர் குர்ஆனை எடுத்து விடுவார். நோன்பு பிடித்தவர் தர்மம் செய்து விடுவார். நோன்பு பிடித்தவர் பாவங்களை விட்டும் தவிர்த்து விடுவார். நான் நோன்பு பிடித்தும் நான் பள்ளிவாசலின் பக்கம் ஒதுங்கவில்லையானால், நான் நோன்பு பிடித்தும் தராவி தொழுகை தொழவில்லையானால், நான் நோன்பு பிடித்தும் தர்மம் செய்யவில்லையானால், நான் நோன்பு பிடித்தும் தவறுகளை விட்டும் ஒதுங்கவில்லையானால், நான் நோன்பு பிடித்தும் எப்பொழுதும் போல தொழாமல், குர்ஆனை எடுக்காமல், தர்மம் செய்யாமல், பாட்டு கேட்டுக்கொண்டும் படங்களை பார்த்து கொண்டும் என் வாழ்க்கை, என் மாதம் இந்த மாதத்தில் இப்படித்தான் கழிகிறது என்றால் என் நோன்பில் ஏதோ குறை இருக்கிறது. நான் அதை சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை நோன்பாளிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த நோன்பு உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றிவிடும் என்பது இறைவனுடைய வார்த்தை. நீங்கள் நோன்பு நோற்று பாருங்கள், நீங்கள் தொழுகையாளியாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் நோன்பு நோற்று பாருங்கள், தர்மம் செய்யும் கொடை வள்ளல்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் நோன்பு நோற்று பாருங்கள், இரவில் எழுந்து நடுநிசியில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடும், அல்லாஹ்விற்காக கண்ணீர் வடிக்கும் பரிசுத்தவான்களாய் மாறிவிடுவீர்கள் என்பது குர்ஆனுடைய சான்று. அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லகும் தத்தகுன். இந்த நோன்பு உங்களை மாற்றி காட்டும், இந்த நோன்பு உங்களை திருத்தி காட்டும், இந்த நோன்பு உங்களை சீதேவிகளாய், இந்த நோன்பு உங்களை பரிசுத்தவான்களாய், பாவத்தில் இருந்தும் தவிர்ந்தவர்களாய் மாற்றி காட்டும் என்பது அல்லாஹ் இந்த நோன்பிற்கு கொடுக்கிற உத்தரவாதம். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் மாதம் இருக்கிறது.
அல்லாஹ் மாதங்கள் 12 இருக்க ரமலான் மாதத்தை மாத்திரம்தான் குர்ஆனில் பயன்படுத்துகிறான். ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதில் தான் குர்ஆன் இறங்கியது. ஹுதல் லின்னாஸ், இந்த ஒட்டுமொத்த மானிட சமூகத்திற்கும், இந்த மனித சஞ்சாரத்திற்கு, இந்த மானிட குலத்திற்கு நேரு வழிகாட்டுவதற்காய் வைந்த இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது இந்த ரமலான் மாதத்தில் தான். இந்த குர்ஆனில் தான் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நேரிய வழி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அமைதி இல்லா இந்த உலகத்தில், அமைதி இல்லா எந்த ஒரு நாட்டிலும், அமைதி இல்லா எந்த ஒரு ஊரிலும், அமைதி இல்லா எந்த ஒரு வீட்டிலும் குடும்பத்திலும் மிகச்சிறந்த அமைதியை கொண்டு வர வல்லது இந்த குர்ஆன். குர்ஆனை உங்கள் வாழ்வியலின் தத்துவமாய் எடுத்து பாருங்கள். குர்ஆனை உங்கள் ஊரின் சட்டதிட்டமாய் மாற்றி பாருங்கள். குர்ஆனை இந்த நாட்டின் சட்டதிட்டங்களாய் அமல் கொண்டு வந்து பாருங்கள். உலகத்திற்கான அமைதி அங்கே பிறக்கும். குர்ஆன் என்பது சமய பாகுபாடு பார்க்காது. குர்ஆன் வெள்ளையன் கருப்பன் என்கிற பாகுபாடு பார்க்காது. குர்ஆன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு பார்க்காது. குர்ஆன் ஆண் பெண் என்கிற பாகுபாடு பார்க்காது. எல்லோருக்கும் ஒரு சட்டமாய், எல்லோருக்கும் ஒரே நீதியாய், எல்லோருக்கும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை வழங்கக்கூடியது இந்த குர்ஆன் ஷரீஃப் மாத்திரம்தான். அதனால் தான் நான் சொன்னேன், குர்ஆனை உங்கள் வாழ்வியலின் அர்த்தமாய், உங்கள் வாழ்வியலின் தத்துவமாய் எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் புரிய வரும். நிம்மதி இல்லா இந்த உலகில், அமைதி இல்லா இந்த வாழ்க்கையில் அர்த்தம் பெற வேண்டுமெனில் குர்ஆனை கையில் எடுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுதல் லின்னாஸ், இது வெறுமன முஸ்லீம் சமூகத்திற்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான அமைதியையும் நீதியையும் வழிகாட்டுதலையும் தர வல்லது இந்த குர்ஆன். குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். இந்த சமூகத்திற்காக அருளப்பட்ட இந்த குர்ஆன் விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு மெத்தன போக்கிடம் இருக்கிறோம். டெய்லியும் மொபைல் எடுத்து நோண்டிடுறோம். ஒரு 5 நிமிஷம் அந்த மொபைல் இல்லைன்னா நம்ம துடிச்சு போயிடுறோமா இல்லையா? ஒரு மெசேஜ் வராது, ஒரு ஃபோனு வராது. ஆனால் போய் வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா இல்லையா? ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறோமா இல்லையா? இன்ஸ்டாவில் என்ன பதிவு இருக்குன்னு பார்க்குறோமா இல்லையா? அதை நோண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைண்டா நம்முடைய மனம் பித்து பிடித்து விடும் என்பது போன்று மாறி விடுகிறது. ஆனால் சஹாபா பெருமக்களும் இறைநேசர்களும் சதா குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு குர்ஆன் இல்லையெனின், குர்ஆனுடைய வாழ்க்கை தங்களுடைய வாழ்க்கையில் இல்லையெனின் அவர்களுடைய வாழ்க்கை பித்து பிடித்துவிடும். சதா எந்நேரமும் குர்ஆனின் தொடர்புடையவர்களாய், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாய், அதை அமல் செய்யக்கூடியவர்களாய் இருந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். இன்னைக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டைம், ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை குர்ஆனை திறந்து பார்க்க நமக்கு மனசு வரலையே. அப்படியானால் நான் எந்த அளவிற்கு இருக்கிறேன் ஈமானில், என் தரம் எந்த அளவிற்கு ஈமானில் இருக்கிறது என்பதை நாம் கணக்கு போட்டு பார்த்து கொள்ள வேண்டும். உலகத்திற்கு அருளப்பட்ட பொதுமறை, இந்த மானிட சஞ்சாரத்திற்கு, மனித குலத்திற்கு வழிகாட்ட வந்த இந்த குர்ஆனை இந்த நோன்பில் கூட என்னால் கையில் எடுக்க முடியவில்லையானால் என் நிலை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது. குர்ஆனை புரட்டி பாருங்கள். குர்ஆனை புரட்டியவர்களை இது புரட்டி போடும். நீங்கள் எவ்வளவு பெரிய மேதாவியாக இருக்கலாம், அறிவுடையவர்களாக இருக்கலாம், வேண்டுமானால் குர்ஆனுடன் நீங்கள் சவால் விட்டு இறங்கி பாருங்கள். குர்ஆனில் தவறு இருக்கிறது, என்னால் நிரூபிக்க முடியும் என்று குர்ஆனுடன் மோதி பாருங்கள். குர்ஆன் உங்களை வழிபடுத்தும். குர்ஆன் உங்களுக்கான வழிகாட்டுதலை காட்டும். காரணம், குர்ஆனில் மோதி தோற்றவர்கள் இங்கு உலகத்தில் ஏராளம் உண்டு. குர்ஆனுக்கு முன்னாலே சரணடைந்தவர்கள் உலகத்தில் ஏராளம் உண்டு.
அதனால் தான் நான் சொன்னேன், குர்ஆனுடன் ஓதுகிறேன் என்றாவது இறங்கி வாருங்கள், இந்த குர்ஆன் நமக்கான வழிகாட்டுதல் தரும். அருமையானவர்களே, ஆக இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த மாதத்தில் முதலாவதாய் நாம் நோன்புடையவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவதாய் குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாகி மாறிவிட வேண்டும். இந்த மாதத்தை ஒட்டுமொத்தமாய் நாம் அமல் செய்வதற்கான ஒரு மாதமாய், நாம் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கான மாதமாய் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுபோன்று தான தர்மங்கள் விஷயத்தில் கஞ்சத்தனம் செய்துவிடக்கூடாது. நம்முடைய உறவுகளை ஆதரிப்பதற்காக, நம்முடைய அண்டை வீட்டார்களை ஆதரிப்பதற்காக, நம்முடைய ஊர் மக்களை ஆதரிப்பதற்காக, அல்லது யாரோ ஒருவர் அது நம்மை சார்ந்தவராக, அவரும் ஒரு மனிதர் என்கிற அடிப்படையில், மனிதம் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்மிடத்தில் அல்லாஹ் உபரியாக தந்திருந்தால் அதை ஜகாத் என்கிற முறையிலோ அல்லது சதகா என்கிற முறையிலோ வெளிப்படுத்தியாக வேண்டும். நான் சம்பாதித்ததுதான், என்னுடைய உழைப்பில் போட்டதுதான், என்னுடைய திறமையால் வந்ததுதான். ஆனாலும் ஜகாத் கடமையெனில் உங்கள் ஜகாத்திற்கான வரம்பை நீங்கள் எட்டிவிட்டால் அது உங்களுடைய உழைப்பில் உண்டானதாக இருந்தாலும் அது பிறருடையது, அது ஏழைகளுடையது என்பதை செல்வந்தவர்களும் பணக்காரர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஜகாத்திற்கான கடமையை பெற்றிருக்கிறேன், என்னிடத்தில் ஜகாத்திற்கான பொருளாதாரங்கள் இருக்கிறது, நான் என்னுடைய உழைப்பால் வந்ததை நான் ஏழைகளுக்கு ஏன் விட்டு தர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. காரணம், தொழுகை கடமைதானே, நோன்பு கடமைதானே, இறைவன் சொன்னதுனால். அதுபோன்று ஜகாத்தும் கடமை, உங்களுடைய உழைப்பு தான், உங்களுடைய திறமைதான். ஆனால் அந்த பங்கு ஏழைகளுடையது, அதை நீங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏழைகளுக்கானது, அதை நான் வைத்திருக்க கூடாது. அது பிறருடைய கழிவு, பிறருடைய அசிங்கம், அது பிறரிடத்தில் சேருகிற பொழுது பரிசுத்தமாய் மாறிவிடும். ஏழைகளுடையது என்னுடைய இடத்தில் இருக்கிற காலமெல்லாம் அது பிறருடையது என்கிற குற்ற உணர்வு நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும். அதான் பாதுகாக்க வேண்டும். தர்மம் செய்கிற கொடையாளிகளாயும் இந்த மாதத்தில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எதில் நாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.